சுவாமி விவேகானந்தருடைய நினைவு நாள். உருவமற்ற ஒளியானால் சுவாமிஜி மறைந்தார். தன் மறைவிற்கு சரியாக 3 நாட்களுக்கு முன்பு சுவாமி விவேகானந்தர் சுவாமி பிரேமானந்தருடன் மடத்தில் உலவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டி, நான் இந்த உடலை விட்டவுடன் அதை இந்த இடத்தில் தகனம் செய்ய வேண்டும் என்று கூறினார். இன்று அதே இடத்தில் சுவாமிஜியின் திருக்கோயில் எழுப்பியிருக்கிறது. 1902 ஜூலை 4ஆம் நாள் இன்று இவ்வுலகில் சுவாமி விவேகானந்தர் என்னும் மனிதரின் இறுதி நாள். காலையில் கோவிலுக்குள் நுழைந்தவர் எல்லா ஜன்னல் கதவுகளையும் மூடினார். 3 மணி நேரம் தியானம் செய்த பின் அன்னை காளியை பற்றி அருமையான ஒரு பாடலை பாடினார். கோயிலிலிருந்து வெளியே வந்து கோயில் முகப்பில் முன்னும் பின்னும் சிறிது நேரம் உலாவினார். பின்னர் உணவு கொடுத்து மற்ற துறவிகளுடன் அமர்ந்து உணவருந்தினார். மதிய உணவிற்கு பிறகு சமஸ்கிருத இலக்கணத்தில் பிரம்மச்சாரிகளுக்கு ஒரு வகுப்பெடுத்தார். அது 2.5 மணி நேரம் தொடர்ந்தது. வகுப்பில் முடிவில் சற்றே சோர்வாக காணப்பட்ட சுவாமிஜி அவர்கள் சுவாமி பிரேமானந்தருக்கு நீண்ட தூரம் உலவி வந்தார். அப்பொழுது சுவாமிஜி மடத்தில் ஒரு வேத கல்லூரி தொடங்குவது பற்றி ஒரு கருத்தை தெரிவித்தார். நடைபயிற்சி முடிந்து திரும்பிய பின் துறவிகளுடன் சிறிது நேரம் பேசினார். மாலை நேரம் வந்தது. சுவாமிஜி மேலும் மேலும் அமைதியானார். தன்னை சுற்றி நடப்பவையில் எதிலும் அவர் கவனம் செலுத்தவில்லை. மாலை ஆரத்தி மணி அடித்ததும் தன்னுடைய அறைக்கு சென்றார். கங்கையை நோக்கி அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார். 1 மணி நேரம் கழித்து ஒரு பிரம்மச்சாரியை அழைத்து தன் தலைப்புறத்தில் விசிறும்படி கூறினார். சிறிது நேரம் விசிறிய பின் சீடர் சுவாமி விவேகானந்தருடைய பாதங்களை பிடித்துவிடத் தொடங்கினார். சுவாமிஜி உறங்குவதாக நினைத்தார் சீடர். ஒருமுறை சுவாமிஜியின் கை லேசாக அதிர்ந்தது. நீண்ட பெருமூச்சு வெளியிடப்பட்டன. ஏதோ நடந்துவிட்டது என்று அந்த பயந்த சீடர் ஒரு துறவியை அழைத்தார். அந்த துறவி சுவாமிஜியின் நிலையை பரிசோதித்து பார்த்தார். சுவாமிஜியின் நாடியும் மூச்சு அடங்கி இருந்தன. சுவாமிஜி மகா சமாதி அடைந்து விட்டார். அப்பொழுது நேரம் இரவு மணி 9 கடந்து சில நிமிடங்கள் ஆகியிருந்தன. சுவாமிஜி தம் வாழ்நாள் முழுவதும் கடுமையாக உழைத்தார். இப்போது களைத்து போன அந்த குழந்தை அன்னை காளியின் மடியிலே உறங்குகிறது. அவரது இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிட்டது. ஆனால் பணி தொடர்கிறது. சுவாமிஜி தன் நாட்டு மக்களுக்கு விடுத்த அறைகூவல் எழுமின் விழிமின் குறிசாரும் வரை நில்லாது செல்மின் என்பது. அவருடைய நாட்டு மக்கள் அதை கவனமாக கேட்டார்கள். நாட்டில் மாபெரும் விழிப்புணர்ச்சி எழுந்தது. தீவிரமான செயல் திட்டங்கள் அதை தொடர்ந்தன. ஆண்களும் பெண்களும் சுயநலம் துறந்து ஏழைகளுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக பணியாற்றத் தொடங்கினர். சுவாமி விவேகானந்தருக்கு பின் எழுந்த மாபெரும் இயக்கத்திலிருந்தே இந்திய சுதந்திரத்திற்கான எழுச்சியும் ஏற்பட்டது என்பது அறிஞர்களின் கருத்து.